நமது இணைப்பில் பேசுவதற்காக மும்பையிலிருந்து பத்திரிகையாளர் திரு ஜவஹர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திரு அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கி அவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற துயரகரமான செய்தி வெளியாகி இருக்கு. மிக மிக முக்கியமானவர், அந்த மாநிலத்தில் முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடியவர். அவரின் உயிரிழப்பு துயரகரமான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. உங்களோட கருத்து, அவரோட அரசியல் வாழ்க்கை குறித்து பகிர்ந்துக்கலாம் சார். பிரியதர்ஷினி, இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா அஜித் பவார், அதாவது மகாராஷ்டிரோட துணை முதல்வர் ஒரு விபத்துல, பிளேன் விபத்துல இழந்திருக்காரு. அவங்க கூட இருக்கிற பாடி கார்டும் சரி, பிஏவும் சரி, மொத்தம் 3 பேருக்கான தகவல் இப்போதைக்கு வந்திருக்கு. இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால நிறைய இடத்துல மாநகராட்சி தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜில்லா பரிஷத் தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்காக மும்பையில இருந்து பூனேக்கும் சரி மற்ற இடத்துக்கு மாநிலத்துக்கு அவங்க போறதுக்கான இது பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிரச்சாரத்துக்காக போயிருக்காங்க. ஸோ அதில் பாராமத்தியில் இறங்கி பை ரோடு பூனே மற்றபடி மற்ற இடத்துல ஜில்லா பரிஷத் தேர்தலுக்காக போவதற்கான போகும்போது இந்த விபத்துல அவங்க இறந்துருக்காங்க. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முக்கியமான தலைவர். அவங்க நிறைய கான்ட்ரவர்சி இருந்தாலும் அவங்க ஒரு முக்கியமான தலைவர். ஆனால் இது நடந்தது ஒரு பெரிய ஒரு விபத்து. ஸோ மற்ற தகவலுக்காக, அஃபிஷியல் தகவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மகாராஷ்டிரா முதல்வருக்காக. பிரியதர்ஷினி, அதே போல அவரோட அரசியல் பயணம், அவர் கடந்து வந்த பாதை, அரசியல்ல எத்தகைய ஆளுமையை கொண்டவர் அப்படிங்கிறது குறித்து நினைவு கூற முடியுமா சார்? அதாவது பிரியதர்ஷினி, நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ஆரம்பத்துல இருந்தது அவங்களோட சித்தப்பா, அதாவது அவங்களோட தகப்பனாரோட தந்தரோட சகோதரர் சரத்பவார். அவங்க மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் சரி, நேஷனல் பொறுத்த வரைக்கும் சரத்பவார் ஒரு பெரிய அரசியல் தலைவர். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது படிப்படியா ஜில்லா பரிசுல இருந்து கார்பரேஷன் எம்எல்ஏ ஆகி துணை முதல்வர் ஆகி அஜித் பவார் அவங்களோட பணியை போன ஒரு 35 வருஷ காலமா பெரிய அளவுல மகாராஷ்டிரா பொறுத்த அளவுக்கு நடந்திருக்கு. அதுல கான்ட்ரவர்சி நிறைய ஆயிருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கும் அவங்க சித்தப்பா சரத்பவாருக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு அரசியல் சரி கருத்து வேறுபாடு வரும். அந்த கருத்து வேறுபாடுல கட்சி விட்டு விலகி போனதுக்கும் திருப்பி வர்றதுக்கான நிறைய ஆட்டியம் தான் இருந்திருக்கு. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆனா இது ஒரு பெரிய ஒரு விபத்து. அதே மாதிரி மகாராஷ்டிரா பொறுத்தளவுக்கு அரசியலுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. பிரியதர்ஷினி, மகாராஷ்டிரா அரசியலில் இவரின் மரணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. குறிப்பா படிப்படியாக உயர்ந்து வந்தவர் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. என்னென்ன முக்கிய பொறுப்புகள்ல பங்கு வகித்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட முடியுமா சார்? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா துணை முதல்வரா இருக்க போக அதுக்கு மேல நிறைய ஒரு சுகர் ஃபேக்டரி, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மராட்டா கார்பரேஷன், மராட்டா லெவல், மராட்வாடா டிஸ்ட்ரிக்டும் சரி, பாராமதி டிஸ்ட்ரிக்ட் சரி, பூனாக்கு அவங்க ஒரு முக்கியமான தலைவராக இருக்காங்க. நிறைய ஜில்லா பரிஷத் தேர்தல், நிறைய ஒரு பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க், மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க், இந்த சுகர் கேன், அதாவது சர்க்கரை கார்கானா, சர்க்கரை ஃபேக்டரிக்கு அவங்க ஒரு முக்கியமான தலைவராக இருக்க போய் அவங்க மகாராஷ்டிரால அவங்கள வச்சு நிறைய பேர் அந்த லோக்கல் ஆட்களுக்கு சரி நிறைய ஒரு சலுகை அந்த மாதிரி நிறைய பண்றதுனால அவங்களுக்கு அந்த லோக்கல் ஏரியால சிட்டி அளவுல அவ்வளவுக்குள்ள அரசியல் செல்வாக்கு இல்லைனாலும் அந்த ஜில்லா பரிஷத் அந்த ஒரு கிராம ஏரியா, ரூரல் ஏரியால அவங்க ஒரு பெரிய ஒரு தலைவர், அவங்களுக்கு நல்லா ஒரு செல்வாக்கு. பிரியதர்ஷினி, அவர் கடந்து வந்த பாதை என்ன, அரசியல் வாழ்வு, வகித்து வந்த பொறுப்புகள் குறித்து குறிப்பிட்டீங்க. அவரின் சொந்த ஊரான பாராமதியிலேயே எதிர்பாராத விதமான ஒரு விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். அவரோட சொந்த ஊர்ல அவருக்கு மக்கள் மத்தியில இருந்த செல்வாக்கு குறித்தும் நினைவு கூற முடியுமா? அதாவது சொந்த ஊர்ல அஜித் பவாருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு லோக்கல் ஏரியால. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சரத்பவாரை தாண்டி அவங்களுக்குள்ள செல்வாக்கு ஓரளவுக்கு சொல்லலாம், குறிப்பிடலாம். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த தேர்தல்லையும் சரி, மற்றபடி எம்எல்ஏயும் சரி, அவங்க சரத்பவாருக்கு போட்டியா, அதாவது சரத்பவாரோட பேட்டிங்ல உள்ள கேண்டிடேட் யுகேந்திர பவாருக்கு போட்டியா போட்டாலும் அஜித் பவார் தான் அங்கே எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா ஜில்லா பரிசுல சரி, மற்றபடி கார்பரேஷன்ல சரி அவங்களுக்கு நல்ல சீட்டு கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு லோக்கல் லெவல்ல, அதாவது ரூரல் ஏரியால அஜித் தாதான்னுட்டு அவங்க ஒரு, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர். நல்லா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங், கவர்மெண்ட்ல எப்படி செய்யணும், என்ன செய்யணும், அவங்களுக்கு நல்லா ஒரு கருத்துக்கள் தெரியும். ஸோ அதே மாதிரி அவங்க ஒரு டஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர், நல்லா ஒரு செயல்பாடுக்குள்ள ஆளுங்கிற பெயர் வாங்கின ஆளு. ஸோ மகாராஷ்டிரா பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய இழப்பு தாங்க.
எத்தகைய ஆளுமையை கொண்டவர் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அவரோட இந்த எதிர்பாராத விதமான மரணம் அப்படிங்கிறது கட்சிக்குள்ள என்ன மாதிரியான தாக்கத்தையும் பின்னடைவையும் எப்பேற்பட்ட ஒரு இழப்பை ஏற்படுத்தும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார். பிரியதர்ஷினி நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே என்சிபி ராஷ்டிரவாதி தேசியவாதி கட்சி வந்து சரத்பவார் பகுதியும் சரி அஜித் பவார் பகுதி 2 பகுதியில இது வந்து ஏற்கனவே பிரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்சியில வந்து எந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து அந்த கட்சியோட செயல்பாடு வந்து சரத்பவார் அதாவது மூத்த தலைவர் சரத்பவாருக்கு கைக்கு தான் போக போகுது. ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை வந்து கட்சிக்காரங்கிட்ட நாங்க பேசும்போது யாருமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலையில இப்போதைக்கு இல்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேசியவாதி கட்சி பிரிஞ்சதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு இப்போ இருக்க சூழ்நிலை வந்து சரத்பவார் கட்சியில தான் இந்த தேசியவாதி காங்கிரஸ் கட்சி இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்க போகுது. பிரியதர்ஷினி, அவரின் எதிர்பாராத மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு ஜவஹர்.